இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் பேர் என்னன்னு கேட்டா ஹைரார்கி இன் ஆர்கிடெக்சர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. அது எந்த மாதிரி ஒரு இடத்துல எந்த மாதிரி ஒரு போஸ்டர் எந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதை நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்தோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த மாடலிங். Hello engineers, welcome to your friendly engineers. ஸோ ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் இவரே நம்ம கூப்பிடுறதே யூனிட்டி, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்றது. ஸோ இதை வந்து மக்களே யூனிட்டியா கட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஊர் மக்கள், அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து லோஹா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணி, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட கான்ட்ரிபியூஷனை இந்த இதுக்கு தரணும். எப்படி தரணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் வந்து ஸ்கிராப் கண்டிப்பா இருக்கும். ஸ்கிராப்பை யூஸ்வலா நீங்க தூக்கி போட்டுறீங்க, அந்த மாதிரி போடாதீங்க. நாங்க ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம். அங்க வந்து அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ப்ராஜெக்ட், லோஹா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நீங்க யுனைட்டடா உங்களோட வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கிராப் எங்க கிட்ட கொடுங்க, அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நாங்க இதுக்கான ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷனை ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் முன் வந்து 300 டன்ஸ்க்கு மேல வந்து அவங்களால முடிஞ்சதை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இந்த ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இது கேட்கறப்போ எப்படி இருக்கு? இதனுடைய இது மட்டும் சொல்லுங்க ஆதேஷ். அதான் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததே வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பர். தனியா, அதாவது எப்படி பாத்தீங்கன்னா, அங்க அந்த இதுவே காட்டியிருக்காங்க. நீங்க போய் வீடியோல வேணா கூட செக் பண்ணி பாருங்க. அந்த யூஸ்வலா வந்து அந்த ஸ்கிராப் அயனை வந்து மெல்ட் பண்ணி நார்மல் அயனா இது பண்ணுவாங்க பார்த்திருப்பீங்களா, அந்த இடத்துலயே பெரிய போர்டு, இங்க வந்து வேற எந்த ப்ராஜெக்ட்ஸும் கிடையாது, திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸோ இங்க வந்து மக்கள் கொடுத்த பொருளை வச்சுதான் நாங்க செய்யறோம், வேற எதுவுமே செய்யலன்னு ரொம்ப சூப்பரா, அதாவது எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்ச மாதிரி சூப்பரா செஞ்சிருக்காங்க. தனித்தனியா எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி, அப்புறம் அங்க இருக்க லோக்கல் இன்ஜினியர்ஸ் ஒரு சிலர் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த இதுவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கட்டுறோம், இதுதான் வந்து வேர்ல்ட்ல பெரிய ஸ்டாச்சுவா கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ஸ் வந்தது. இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் 2 டியூபுலார், பெரிய டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா கால் பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறப்போ ஸோ இந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து எதில் பண்ண, ஸோ அயன் அப்படின்ற பட்சத்தில் அயன் கூட வந்து சேர்ந்தது எப்படின்னு பார்த்தது பிரான்ஸ். ஸோ நம்ம பிரான்ஸ்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சிட்டாங்க. மேக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ், மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ். சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸை தனியா நம்ம அதை கேஷ் பண்ணணும், பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை தனியா கேஷ் பண்ணணும் அப்படின்னு தனியா பிரிச்சு, ஸோ இப்போ அந்த இயர்ஸ், அப்புறம் அந்த ஹெட்டுக்கு இருக்கிற அந்த நெத்தி போர்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியா, இதெல்லாம் மைக்ரோ போஸ்டர்ஸ்ல வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்துட்டு ஸோ அதை தனித்தனியா கேஷ் பண்ணாங்க. ஸோ லெக்ஸ், யூஸ்வலா அந்த பேக் ஷோல்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பிளேட்ஸா இருக்கும். ஸோ அதை வந்து தனித்தனியா செஞ்சாங்க. இதுல வந்து இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒன்றும் இல்லை, இப்ப எனக்கு இந்த நெத்தி இருக்கு, இதே போஸ்டர் தான் எனக்கு இங்கேயே இருக்கும். இது கிட்டத்தட்ட இப்ப நான் இங்க வைக்கிற போஸ்டரே என்னால இங்க வைக்க முடியும், நார்மலா பேசுனீங்கன்னா வைக்க முடியும். பட் அவங்க யோசிச்சது என்னன்னா, அப்படி வச்சிட கூடாது, அவருக்கு செய்யற ஒவ்வொரு போஸ்டரும் தனித்தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக, தனித்தனியா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மைக்ரோ ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ஒவ்வொரு பிளேட்ஸ்க்கு பின்னாடியும் நீங்க அதை அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னாலே ஒரு பிளேட்டா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பிளேட்ஸ்லயும் RFID டேக் இருக்கும். ஸோ ஒரு போஸ்ட்லயும் RFID, ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியான RFID. இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய ஒண்டர்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் பெட்ல இருக்கு. இப்ப நீங்க வந்து அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு நார்மல் ராக்கி ஸ்ட்ரக்சர்ல நீங்க எது வேணாலும் கிரியேட் பண்ணிடலாம். ஒரு ரிவர் பெட்னா அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும்ல. யோசிச்சு பாருங்களா, அப்ப அந்த ரிவர் பெட்டுக்கு அப்ப எந்த அளவு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எஃபர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மலா இல்லாம இதுக்கப்புறம் இது கட்டுறதுக்கு முன்னாடியே ஸ்டிமுலேஷன் செக் பண்ணாங்களாம். ஸ்டிமுலேஷன் செக் பண்றப்போ இதால என்னென்ன தாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்க ஸ்டிமுலேஷனுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டிமுலேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டிமுலேஷன்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ரீசெண்டா நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம், குஜராத்ல வந்து ஒரு எர்த்குவேக் வந்தது, அது தெரியும்ல. இப்போ நார்மலா இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டிமுலேஷன்ல 6.5 ரிக்டர் ஸ்கேல் வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கா நின்றுச்சான். 6.5 ஸ்டிமுலேஷன்ல, நார்மலா இருக்க ஸ்டிமுலேஷன்ல 6.5 வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்றுச்சான். ஸோ இந்த மாதிரி வந்தாலும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டியூன்டு மாஸ் டேம்பர்ஸ், நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம். டியூன்டு மாஸ் டேம்பர்ஸ் வந்து இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல மேல வைப்பாங்க, சோ தட் அது எர்த்குவேக்கே வந்தாலும் அது தனியா வந்து ஷேக் பண்ணும். 250 டன்ஸ் 2 டியூன்டு மாஸ் டேம்பர்ஸ், ஒன்னு இல்ல 2
இதுல எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த அந்த வெயிட்டை எப்படி மேல எடுத்துட்டு போய் வச்சாங்க. இப்ப நீங்க பில்டிங்க்கு ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? நார்மலா ஒரு பில்டிங்னா எடுத்துட்டு போய் வச்சிடலாம். இது வந்து ஒரு வெறும் டியூபுலர் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ள வந்து இதை எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதான் இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் ஒண்டருங்க, ரியல் இன்ஜினியரிங் ஒண்டர். அதுக்கப்புறம் விண்ட் ஸ்பீடு, விண்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. விண்ட்ல எந்த அளவுக்கு இதால தாங்க முடியும்? 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதால தாங்க முடியும். 50 கிலோமீட்டர்ஸ்ல அதிகமான ஒரு டொர்னேடோ உடைய அந்த எஃபெக்ட் வந்துச்சுனாலும் இந்த பில்டிங், அதாவது இந்த ஸ்டாச்சுவால தாங்கும். மோரோவர் இதுக்கப்புறம் இது வந்து நம்ம நார்மலா வந்து இது மட்டும் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அவங்க யோசிச்சது என்னன்னா, இது இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா விசிட்டர்ஸ்னு இருப்பாங்க. விசிட்டர்ஸ்ன்றதை விட டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. டூரிஸ்டர்ஸ் நான் எதை முடிக்கிறேன்னா, இந்தியா பேஸ்டு டூரிஸ்டர்ஸ் இல்ல, அவுட் சைட்ல இருந்து வேர்ல்டு வைடு வருவாங்க. அவங்களுக்கு சரியான பாத் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, சோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட்லயே இல்ல ஆக்சுவலா. அந்த ரோடு ஆக்சுவலா அங்க இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு த்ரூவான கரெக்டான ரோட ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, கரெக்டான ரோடு எந்தெந்த இடத்துல அதாவது ஈஸி ஆக்சஸ்க்காக ரோட் போட்டிருக்காங்க. எந்த அளவு ஈஸியா முடியுமோ. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோலயே. அது அந்த கீழே ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் அதுவும் தனியா இது இந்த ஸ்டாச்சு இல்லாம அதை தனியா கட்டியிருக்காங்க. சோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர் போகும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் ரொம்ப நுணுக்கமா பார்த்து எந்தத்துலயும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யூஸ்வலா வந்து மக்கள் போவாங்கல்ல, மக்கள் போனா அவங்க எது வரைக்கும் போலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம யூஸ்வலா வந்து இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டில நீங்க அந்த ஹெட் போர்ஷன் வரைக்கும் போகலாம். ஸோ ஆனா அதனுடைய சைஸ், அதாவது இதனுடைய ஹைட் வேற, இதனுடைய ஹைட் வேற. அது வந்து கம்மியான ஹைட்டு, இது கொஞ்சம் ஜாஸ்தி, அதை விட டபுள் தி அமௌண்ட் ஹைட் இருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இது நம்ம ஹெட் வரைக்கும் கூட்டிட்டு போறது வந்து மக்களை கூட்டிட்டு போறது சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல, சோ அது வந்து அந்த அளவு கொஞ்சம் ரிஸ்கியான ஜாப் மாதிரி தோன்றதுனால, சோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும். சோ செஸ்ட் அளவு வரைக்கும் ஒரு லிஃப்ட் எஸ்கலேட்டர் இருக்கு. சோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்ல வந்து ஒரு வியூ கேலரியே இருக்கு. நீ அங்க இருந்து எட்டி பாத்தீங்கன்னா அந்த நர்மதா ரிவர் தெரியுமா, அப்படியே போற அந்த ரிவர் தெரியும். சோ அந்த வியூவையும் பார்க்கணும், அதே சமயத்துல அந்த வியூவும் காட்டணும், சேஃபாவும் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அந்த எப்படி சொல்றது, மல்டி டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாத்துலயுமே வந்து பிக்சர் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் இருக்கும் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கோர்ஸ் இப்போ நீங்க இதை பத்தி நீங்க நார்மலா விக்கிபீடியா சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே காட்டும். மேக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ, மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ, அதனுடைய ஹைட் எவ்வளோ, அதனுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்றது தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிடும். பட் இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ. ஸோ ஆதேஷன் சிவா, நீங்க வந்து நார்மலா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், பட் ஒரு இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறப்போ உங்களுக்கு வந்து இது என்ன மாதிரி தோணுது, இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு தோணுது? அந்த இந்த பேர் கரெக்டா இருக்கா, அதாவது இந்த சீரீஸ்க்கான பேர் கரெக்டா இருந்ததா, அதை மட்டும் சொல்லுங்க. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதுலயே வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணனாலதான் இது இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்கனால நடத்த முடிஞ்சது. பயங்கரமான ஒரு இன்வென்ஷனை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கல்ப்சர் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு. இப்போ இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நமக்கு ரெக்கார்ட்ல இருக்கு. எவ்வளோ பேஷன்ஸோட அவங்க அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளானுக்கே கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் அதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மணியை விட டைம் தான் ரொம்ப ப்ரிஷியஸ் நம்ம சொல்ற மாதிரி. ஸோ அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்கும் போது அது கண்டிப்பா ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டினா எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, என்ன தெரியும்னா இந்தியாவில அது வந்து ஒரு பெரிய சிலை, அவ்வளோதான். வேற யாரும் டீட்டெயில்டா அதோட ஒர்க், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு, அது எவ்வளோ என்ன சொல்றது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், அது சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸா இருக்கட்டும், அதாவது அவர் ஜஸ்ட் அது வேஸ்டிங்கிறது ஜஸ்ட் ஆட்டேர், அது வந்து என்ன மாதிரி போட்டாங்க. ஆனா இவர் இந்த மாதிரி தான் போடுவாரு, அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கணும், அந்த அப்படியே மிமிக் பண்ணணும். டோட்டலா என்ன இருக்குதோ அப்படியே மிமிக் பண்ணி எக்ஸாக்ட்லி அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கூட இருக்க கூடாது, ஐடென்டிட்டிக்கலா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் கூட நீங்க அதை எடுத்துக்க கூடாது, ரியலிஸ்டிக்கா காட்டணும்ன்றத அங்க நம்ம இன்ஜினியர்ஸ் பில்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட். ஸோ
நம்ம ஆதேஷும் வினோத் முதல்ல சொன்ன மாதிரி டைம் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதாவது டைம் இருந்தா மணி கிடைச்சிடும், ஆனா மணி இருந்தா டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமுங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா கருதி அவங்க டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஒரு சக்சஸ் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த ஸ்டாச்சு வந்து கட்டின அந்த டைம்ல வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருந்தது. அந்த டைம்ல ரொம்ப காசு செலவு பண்ணிட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல நம்ம இந்த ஸ்டாச்சுவை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எவ்ரி இன்ஜினியர் ஹாஸ் டன் அ வெரி குட் ஜாப் இன் திஸ் ஒர்க். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் எடுத்தப்போ அவங்களே வந்து அவங்களோட ஷோல்டர்ஸை டேப் பண்ணிக்கணும். ஆக்சுவல் இது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான ஒரு ஃபேக்டரோட இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது ஒரு ஸ்டாச்சுக்கு இந்த அளவுக்கு டெடிகேஷன் கொடுக்கணுன்றது வந்து நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லைங்க. இந்த அளவுக்குலாம் இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. சூப்பர். வெப்சைட்டோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ யாராவது போனோம்னா கண்டிப்பா வந்து நம்ம நிறைய பேர் பேசுறப்போ நீங்க எங்கப்பா போகணும், எங்க போகணும் ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாம் சொல்லுவாங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போய் பார்க்கணுங்க, ட்வின் டவர் பார்க்கணுங்க, மலேசியா ட்வின் டவர் அப்படின்ற மாதிரி. இதையும் போய் பாருங்க, நம்ம இந்தியாலேயே வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ until then, this is bye from Vinod, ஆதி and Shivan.